இங்க நிறைய பேர் கூட்டமா நிக்கிறத பாத்துட்டு அங்க சொக்கங்கிற ஒரு குட்டி பையன் என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பாப்பான். அப்ப அங்க அந்த ஊரோட செல்வாக்கு மிகுந்த நபர் ஒருத்தர் கையில வித்தியாசமான ஒரு கல்லை வச்சுட்டு அந்த கல்லை பத்தி பேசிட்டு இருப்பாரு 4 பேத்து கூட. இப்ப சொக்கம் கூட நிறைய பேர் அதை பாத்துட்டு இருப்பாங்க. உடனே அவருமே ஏன் இங்க நிக்கிறீங்க, நீங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சொக்கம் கூட வந்த எல்லாருமே தரையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னாங்க அந்த செல்வாக்கு மிகுந்த நபரோட மனைவி வந்து சொக்கனை பார்த்து, தம்பி அந்த காட்டுக்குள்ள போகாத, அங்க சாத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொக்கனுமே அந்த சாத்தா என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த லேடியுமே நீ சாத்தான பாத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே சொக்கனுமே பயந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிருவான். இவன் போகும்போது இவன் கொண்டு வந்த மாம்பழத்தை அங்கேயே விட்டுட்டு போயிருவான். அதை பார்த்தோன்னு அந்த லேடிக்குமே அந்த மாம்பழத்தை சாப்பிடலான்னு ஆசை வருது. இவங்களுமே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாருக்குமே தெரியாம அந்த மாம்பழத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து போன அந்த சொக்கனுமே காட்டுக்குள்ள இருக்க அந்த சாத்தானை தேடி போக ஆரம்பிக்கிறான். போற வழியில அதை சாப்பிடறதுக்கு எதையோ ஒண்ணு இலையில கட்டி கொண்டு போறான். இப்ப இவன் நினைச்ச மாதிரி அந்த காட்டுக்குள்ள யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அதுக்குள்ள போய் வித்தியாசமான ஒரு சவுண்ட விடுறான். அந்த சவுண்ட கேட்டதுமே அங்க சாத்தான் வந்து இவன் வச்சிருந்த சாப்பாடை எடுத்துட்டு போகுது. அது போனதுக்கு அப்புறம் இவனுக்குமே வித்தியாசமான ஒரு கற்கள் கிடைக்குது. அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தா அந்த ஊரோட செல்வாக்கு மிகுந்த நபர் வீட்டுல அவரோட மனைவி வந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில மாம்பழம் வாசம் வரதை பார்த்துட்டு உடனே அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி நடந்து போறான். இவன் போற வழியில அவன் நீச்சல் குளத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவருமே போய் என்னன்னு பார்க்கும் போது அந்த குளத்துல சொக்கம் தான் குளிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கரமா கோவம் வந்தது. நீ எப்படி இந்த குளத்துல குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சொக்கனை அங்கேயே அடிச்சு கொண்டுறாரு. அப்ப அந்த சொக்கம் வச்சிருந்த வித்தியாசமான கற்கள் அந்த தண்ணியில விழுந்துருது. உடனே அன்னைக்கு நைட்டு சொக்கனை கொண்டனால அந்த சாத்தானுக்கு கோவம் வந்து அந்த ஊரையே அழிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒவ்வொருத்தருமே நெருப்பு குழம்புல அடிப்பட்ட மாதிரி டிஃப்ரெண்டா சாக ஆரம்பிக்கிறாங்க.